Good morning, champions. நம்ம கூட யார் இருக்காங்க? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் குமரேசன் இருக்காரு. ஸோ குமரேசன் வந்து விஸ்காசிட்டி அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. விஸ்காசிட்டினா என்னன்னு கற்றுக் கொடுக்குறதுக்காக வந்தார். விஸ்காசிட்டினா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? எதிர்ப்பு. அதாவது ஒரு ஃப்ளூயிடு இருக்கு. ஃப்ளூயிட் வந்து லிக்விடோ கேஸோ எது வேணா இருக்கட்டும். ஃப்ளூயிட் வந்து லிக்விடோ கேஸோ எது வேணா இருக்கட்டும். அந்த ஃப்ளூயிடுக்குள்ளனா நமக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு இல்லையா? அதே போல உள்ளுக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகும். இப்போ ஃப்ளூயிடோட தன்மையே வந்து என்னன்னா ஓடக்கூடிய தன்மை தான். கடவுள் வந்து ஒரு பொருளை படைக்கும் போது அதுக்கு ஒரு சுதந்திரமும் கொடுப்பார். சுதந்திரம்னா ஓடு. நீரை படைக்கும் போது இல்லை ஃப்ளூயிடை படைக்கும் ஓடு. உன்னோட தன்மை வந்து ஓடணும். நதி போல ஓடிக்கொண்டிருந்தார். சரியா? ஒரு பாட்டில் நதி போல ஓடிக்கொண்டிருந்தாங்க. அப்ப ஓடக்கூடிய தன்மை உள்ளதுதான் என்னது? ஃப்ளூயிட்ல ஃப்ளோ அப்படின்றது தான் இது. அது ஓடும்போது உள்ளுக்குள்ள அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் கொடுத்துருக்காரு. ஓட்டமும் கொடுத்துருக்காரு, தடையும் கொடுக்குறாரு. தடை எதுனா ஓடாத அப்படின்னு சொல்றது தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓடக்கூடிய தன்மை உள்ள ஃப்ளூயிடுக்கு ஓடாத அப்படின்னு சொல்றது தான் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. ஓடக்கூடிய ஃப்ளூயிடுக்கு ஓடாத அப்படின்னு சொல்ற தன்மைக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. இப்போ இந்த வாசகத்தை வாசிங்க, சென்டென்ஸ். Resistant force given by the fluid for its flow. ஸோ ஓடக்கூடிய தன்மை உள்ள ஃப்ளூயிடை ஓடாத அப்படின்னு ஒரு தடையை ஏற்படுத்துற தன்மைக்கு தான் விஸ்காசிட்டி. ஸோ விஸ்காசிட்டி வந்து செல்லமா எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா, இது வந்து மியூ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் given by the fluid for its flow. யூனிட் வந்து 1 நியூட்டன் செகண்ட் 5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஏதோ யூனிட் தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் சொல்லலாம், இல்லை ப்ரெஷர், இது ஃப்ளூயிட்னால ப்ரெஷரோட யூனிட் சொல்லலாம். செகண்ட் வந்து ஏதோ யூனிட் டைம். ஸோ ப்ரெஷரும் டைமும் சேர்ந்த யூனிட் வேல்யூ தான் விஸ்காசிட்டி டைனமிக். ஸோ ப்ரெஷருக்கு வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், செகண்ட். ஸோ வந்து ப்ரெஷரும் டைமும் சேர்ந்தா வந்து விஸ்காசிட்டி புரிதலுக்காக தான். ஆனால் ஃபார்முலாலாம் இல்லை. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா மாதிரி ப்ரெஷரும் டைமும் சேர்ந்தா டைனமிக் விஸ்காசிட்டி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனால் எந்த புக்லேயும் வந்து ப்ரெஷரும் டைமும் ரிலேட் பண்ணி விஸ்காசிட்டியோட தொடர்பு படுத்தலை. நம்ம வந்து எதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக மட்டும் வந்து அதை பண்ணுறோம். சரி, இப்போ அடுத்தது கைனடிக் விஸ்காசிட்டி. கைனடிக் விஸ்காசிட்டி செல்லமா எப்படி கூப்பிடுறோம்? நியூ. இது பேரு நியூ. டைனமிக் விஸ்காசிட்டி செல்லமா கூப்பிட்டோம் மியூ. வாயார கூப்பிட்டு பார்க்கணும், அப்பதான் உள்ள மியூ. கைனடிக் விஸ்காசிட்டி எப்படி கூப்பிடுறோம்? நியூன்னு கூப்பிடுறோம். ஸோ இது தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அது நியூ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம்னா டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. டைனமிக் விஸ்காசிட்டினா வந்து மியூ பை ரோ. ஸோ நம்ம செல்லமா வந்து டி. ஸோ டிடினா திவ்யதர்ஷினி. எந்த திவ்யதர்ஷினி? கேம்பெயின் பண்ற திவ்யதர்ஷினி. சரியா? விஜய் டிவி திவ்யதர்ஷினி. இப்போ திவ்யதர்ஷினா கேம்பெயின் பண்றவங்க. ஸோ கொஞ்சம் பாப்புலர் ஃபிகர், வேற ஒன்றும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிறோம். திவ்யதர்ஷினி ஒரு வாட்டி திவ்யதர்ஷினி பார்க்கும்போது அசி மெக்கானிக் இன்ஜினியர் யாரும் ஞாபகம் வரணும்? டைனமிக் விஸ்காசிட்டி. அதாவது சாதாரண ஒருத்தர் வந்து திவ்யதர்ஷினி பார்த்தாங்கன்னா தசு புசுன்னு பேசுறது ஞாபகம் வரணும். ஆனால் மெக்கானிக் இன்ஜினியர் பார்த்தா டைனமிக் விஸ்காசிட்டி ஞாபகம். ஸோ இதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். ஸோ மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் நம்ம எப்படி பிரிச்சுட்டோம்னா மீட்டர் பை மீட்டர் பை செகண்ட். மீட்டர் வந்து எதோட யூனிட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். மீட்டர் பை செகண்ட் வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டி சேர்ந்தா டைனமிக். அது நம்ம புரிதலுக்காக தான். அந்த மாதிரி எந்த புக்லையும் டெஃபினிஷன்லாம் இருக்காது. ஆனால் நம்ம வந்து ஒரு யூனிட் வச்சு பகுத்து பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டி சேர்ந்தா டைனமிக் விஸ்காசிட்டி, ப்ரெஷரும் டைமும் சேர்ந்தா
டைனமிக் விஸ்காசிட்டி. ஸோ ப்ரெஷர் யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், டைமோட யூனிட் செகண்ட். அப்போ நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் தான் யாரோட யூனிட்? Dynamic viscosity. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் வந்து மீட்டர், வெலாசிட்டி யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட். அப்போ மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் தான் Dynamic viscosity. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டைனமிக் விஸ்காசிட்டி, கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. முக்கியமாக யூனிட் கன்வர்ஷன் வந்து என்னன்னா டைனமிக் விஸ்காசிட்டி என்னன்னா 1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 பாய்ஸ். அப்போ டைனமிக் விஸ்காசிட்டி வந்து நினைக்கிறோம்னா நம்ம எப்படி என்னன்னா 10 நினைக்கிறோம். சரியா? 10 அப்படின்னா வந்து யாருன்னா ஒன்று இந்த 10 அப்படின்னா 10ன்னு நம்ம பட்டு மாமி தான் ஞாபகம் வருவாங்க, நெத்தியில் 10 போட்டுவிட்டோம். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்னேகா ஞாபகம் வருவாங்க. ஸ்னேகா என்ன பாட்டு போடுவாங்க? ஆமாம், 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு, உன் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 10 டைனமிக் விஸ்காசிட்டினால என்ன பண்ணணும், உனக்கு 10 ஞாபகம் வரும். அப்போ எதில் 10 அப்படின்னா 1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 பாய்ஸ். சரியா? அப்போ இல்லாட்டி 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 0.1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். இப்படியும் சொல்லலாம், மாற்றி எழுதி வச்சுக்கணும். சரியா? 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லி பாட்டு பாடினா என்ன பண்ணணும், 1 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 பாய்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, இங்க 1 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் பார்த்தீங்கன்னா மதிப்பு ஜாஸ்தி. சரியா? அப்போ வந்து ஒரு காமெடி இது போடும். அப்போ ஒரு ஏலம் விடுவாங்க. ஏலம் ஒரு இடத்துல 1000 2000 அப்படின்னு 10,000 பிம்பிலிக்கு இலாக்கி. ஸோ அந்த 1 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஈக்குவல் டு 10,000 ஸ்ட்ரோக். இப்போ இந்த ரெண்டு கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 1 ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு எவ்வளோ? 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். இந்த இது 10⁻⁴ அதை கொண்டு போனா -4. ஸோ இந்த 4 யூனிட் கன்வர்ஷனும் தேவை. சரியா? இப்போ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா டைனமிக் விஸ்காசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கைனமேட்டிக் விஸ்காசிட்டி என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கான யூனிட் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் அதோட கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே கற்றுக் கொடுத்த குமரேசனுக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.